எதிரிகளுக்கும் பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்வதாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்வதாலும் இவருக்கு பைரவர் என்று பெயர். பைரவர் என்றால் பாயத்தை நீக்குவோர் மற்றும் அடியார்களின் பாவத்தை நீக்குவோர் என்று பொருளாக கூறப்படுகிறது. படைத்தல் காத்தல் அழித்தல் அதாவது ஒடுக்குதல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்சம் உயிர்களை காப்பதால் அவருக்கு திரிசூலம் அதிகாரம் ஆயுதமாக அளிக்கப்பட்டது. படைத்தல் தொழிலை உடுக்கையும் காத்தல் தொழிலை கையில் உள்ள கபாலமும் அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும். இந்த கடவுளை ஆனந்த பைரவராக உலகை படைக்கின்றார். பின்னர் கால பைரவராக உலகை காக்கின்றார். அதன் பின்னர் காலக்கினிய பைரவராக பிரளய காலத்தில் ஒடுக்க வருகின்றார். இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தி அடைந்து நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார் என்றில்லை. எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே கூட போதும். சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். பைரவர் வழிபாடு கயிர்மேற் பலன். இது தமிழகத்தில் வழங்கி வரும் பைரவர் வழிபாடு குறித்து ஆன்மீக மொழியாகும்.